வணக்கம். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கிரிமினல்ஸ், ஊழல்வாதிகள் அனைவருக்குமே ஒரு கிளீன் சிட் என்கிற சர்டிபிகேட் தேவைப்படும். அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மகா கம்பெனி மகாமானவால் உருவாக்கப்பட்டது. இந்த கம்பெனி ஏற்கனவே இருந்தது. அந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் மாறி இந்த மேஜிக்கல் வேலையை பார்க்க தொடங்கி விட்டார்கள். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மகாமானவ் நரேந்திர மோடி கிளீன் சிட் என்கிற இந்த சர்டிபிகேட்டை வழங்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் கடந்த 11 ஆண்டு. சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை படித்தேன். உலகத்தில் காக்காக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அன்னப்பறவையுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாப்புலேஷன் ஆஃப் crow இஸ் டிக்ளைனிங், டிக்ரீசிங் அண்ட் swans population இஸ் இன்க்ரீசிங். எப்படின்னு நாங்க ஒரு சின்ன ரிசர்ச் செய்து பார்க்கும்போது பிஜேபியிடம் அதற்கான ஒரு மிஷின் இருக்கு. வாஷிங் மெஷின். காக்காயாக உள்ள போடுறார்கள். குரோ, காக்கா. வெளியில வரும்போது ஸ்வான், அன்னப்பறவையாக வெளிவருகிறார். அதனால்தான் இந்த பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் வர தொடங்கி இருக்கிறது என்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு ட்வீட்டை போடுகிறார். பெஸ்ட் விஷஸ் டு யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ ஹர்தீப் சிங் புரி on his birthday. His efforts towards ensuring India is self-reliant in petroleum and natural gas section are commendable. Praying for his long life and good health. நரேந்திர மோடி ஹர்தீப் சிங் புரி அவர்களுக்கு இந்த ட்வீட்டை போடுகிறார். இன்னொரு பக்கம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு பில்கேட்ஸை வரவேற்பதற்கான அந்த வேலையை பார்த்து, அதாவது 2 நபர்களுடைய பேரும் எப்ஸ்டீன் ஃபைலில் அடிபட்டிருக்கிறது. இப்ப 2 பேருக்குமே கிளீன் சிட் கொடுக்கக்கூடிய வேலையை பிஜேபி சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்க தொடங்கி விட்டார்கள். நேரடியாக நரேந்திர மோடி பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ பில்கேட்ஸ் உடைய பெயர் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்த உடனேயே அவருடைய பிஆர் டீம் நரேந்திர மோடியை போய் பாருங்க, உங்களுக்கு அவரும் கிளீன் சிட்டை கொடுத்து விடுவார் என்று கூறியிருக்கார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் சோர்சஸ் படி நீங்க பார்த்தீர்கள், உங்களோட டிவி ஸ்கிரீனில் இந்த செய்தி இருக்கிறது. பிடிஐ கொடுத்த செய்திப்படி 17ஆம் தேதி மைக்ரோசாஃப்ட் co-founder பில் கேட்ஸ் will not be attending AI Impact Summit. கவர்மெண்ட் சோர்சஸ் இங்க வந்துடுறாங்க. அரசாங்கத்துடைய சோர்சஸ் படி பில் கேட்ஸ் இந்தியாவிற்கு வரவில்லை என்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். இதே நியூஸ் ஏஜென்சியான ANI அவர்கள் இன்னொரு செய்தி போடுகிறார்கள். பில் கேட்ஸ், அதாவது இந்த செய்தி வெளிவந்த உடனே பில் கேட்ஸ் கேம். He was like, no, 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 no. Who said I'm not coming? I am coming. Bill Gates says the chair of Gates Foundation is attending the India AI Impact Summit. He will be delivering a keynote as scheduled. என்னுடைய ஸ்கெடியூல் எப்படி இருந்ததோ அதே பிரகாரம் என்னுடைய வருகை, நான் அங்க வந்து கொடுக்கக்கூடிய ஸ்பீச் எதுலயுமே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். The government of India, we gave our government, Mahamanav, under the governance of Mahamanav, they gave a statement. What statement it is? Government of India stands with the survivor of Epstein. இது வந்து சோர்சஸ் வழியாக அரசாங்கம் எந்த விதமான ஒபிஷியல் ஸ்டாண்டையோ ஒபிஷியல் ஸ்டேட்மெண்டை கொடுக்கவில்லை. சோர்சஸ் வழியாக பில்கேட்ஸ் வரவில்லை. சோர்சஸ் வழியாக பில்கேட்ஸ் வருகிறார். சோர்சஸ் வழியாக இந்தியா இந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறது. அதே சோர்சஸ் வழியாக எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க வேண்டும்? நரேந்திர மோடி 8 மணிக்கெல்லாம் வருவார் இல்லையா டிவிக்கு முன்னாடி, டிமானிட்டைசேஷன், லாக்டவுன், அதே மாதிரி இதுக்கு வந்து பேசலாமா இல்லையா? தட் we are against the Epstein. We are standing very strongly with the survivors who are affected by Epstein. எதற்கு பேசவில்லை? பிகாஸ் நரேந்திர மோடி இஸ் ஸ்கேர்ட். நாளைக்கு எந்த ஃபைல் வெளிவந்தா, ஏன்னா இப்ப வந்து வெறும் 2% ஃபைல் தான் வெளி வந்திருக்கு. ஏராளமான ஃபைல்ஸ்கள் கையில் இருக்கிறது. இப்போ நேரடியாக மிஸ்டர் ஹர்தீப் சிங் புரியுடைய விவகாரத்துக்கு வந்து விடலாம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு நபர் இந்த நாட்டை ஒரு லெபார்டரியாக மாற்றிவிட்டார். ஒரு
எக்ஸ்பெரிமெண்ட் லேபாக மாற்றிவிட்டார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக மாற்றிய நபர் யாருக்கு பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? எந்த நாட்டை பார்த்து பயப்பட வேண்டும் என்கிற ஏராளமான கேள்விகள் வருகிறது. நரேந்திர மோடி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது எதற்காக? நரேந்திர மோடியை விட்டுவிடுங்கள், பிரைம் மினிஸ்டர் என்கிற இந்த பதவிக்கான அந்த அர்த்தத்தையும் இந்த அளவில் சுருக்கக்கூடிய வேலையை மகாமானவ் பார்த்து விட்டார் என்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஹர்தீப் சிங் புரி, ஹர்தீப் சிங் புரி நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வாட்டி ரிபப்ளிக் டிவில போய் உட்கார்றாரு, என்டி டிவில போய் உட்கார்றாரு. அதாவது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி நடக்குது. ஏன்னா பிடிபட்டு போனோம், லெட்டர்ஸ் வெளியில வந்துருச்சு, பொய் பேசிட்டோம்னு சொல்லியாச்சு, பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேர் எடுத்துட்டாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுல எவ்வளவு முடக்க பார்த்தாலும் கோதி மீடியா பத்தி பேசவில்லை என்றால் கூட பல இடங்கள்ல இதே சோர்சஸ் வழியாக இஷ்யூஸ் வெளிவந்து இப்ப மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிட்டது. எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நான் பேசுகிறேன். பிட்வீன் 2014 அண்ட் 2017 இன்னைக்கு நான் காட்டக்கூடிய காகிதங்கள், இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே நேரடியாக எப்ஸ்டீன் ஃபைலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளிவந்த இந்த காகிதங்கள் ஒவ்வொரு காகிதத்திற்கான பிடிஎஃப் அந்த லிங்க் அனைத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க போகிறேன். நீங்க தயவு செய்து போய் டவுன்லோட் செய்து நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஹர்தீப் சிங் புரி அவர் என்ன கூறுகிறார்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நாங்க எக்ஸ்போஸ் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரைவேட் டெலிவிஷனுக்கு ஹர்தீப் சிங் புரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, போய் பாருங்க. 17 மினிட்ஸ்க்கான இந்த இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷத்துக்கான இன்டர்வியூ. அதுல ஒரு 6 நிமிஷம் he spoke about Rahul Gandhi. The interview was about Epstein file, but he is talking about Rahul Gandhi. அவரால இந்திரா காந்தி நெஹ்ருவை பத்தி பேச முடியவில்லை, அதுல இல்லைன்னா அதையும் இழுத்திருப்பாங்க. The balance 11 minutes was to safeguard self-defense himself. The total 17 minutes, 6 minutes for Rahul Gandhi, 11 minutes to self-defense himself. That is what the total interview was. பட் இந்த இன்டர்வியூல அப்படி அவர் என்ன பேசினார் அதை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா, ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, in hindsight it was a mistake. After that I don't know, I didn't do much to contact. ஏதோ ஒரு வழியில நான் செஞ்சது தவறுதான், ஆனால் அதுக்கப்புறம் நான் சந்திக்கவில்லை, நான் எதுவுமே பண்ணல, எந்த விதமான கான்டாக்டும் தொடர்பும் கிடையாது. ஒரு இன்டர்வியூல என்ன பேசுறாருன்னா, I got uneasy. So his own words, now I'm going to decode where all he lied. Now we are talking about 2014. He said, I just met 3 to 4 times from 2014 until I left. 2014 to 2017 வரை இவர் யூஎஸ்ல தான் இருக்கிறாரு. அப்போ அங்கிருந்து வெளியில வரும் வரை இவர் 2-3 வாட்டி தான் சந்தித்ததாக கூறியிருக்கிறார். It's a absolute rubbish. It's a lie. He is a habitual liar. He is a pathological liar. பொய் பேசுவது இந்த நபருக்கு வழக்கம். பொய் பேசுறதுல மன்னன் யாருன்னா ஹர்தீப் சிங் புரி. எப்படின்னு நீங்க பாருங்க. Between 2014 to 17, the records what we have, I have it in my hand right now. It is 62 email exchange, 62 email exchanges. 32 email were sent by ஹர்தீப் சிங் புரி. 32 இமெயில்ஸ் நேரடியாக ஹர்தீப் சிங் புரியை எழுதியிருக்கிறார். அதற்கு பதில் அங்கிருந்து 30 இமெயிலுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் எப்ஸ்டீனிடமிருந்து 30, இவர் அனுப்புனது 32, ஆக மொத்தம் 62. Now he says, I just met 3 or 4 times. That's it. 3 வருஷத்துல 2-3, அதுல அந்த 3 வருஷத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் அவர் இந்தியால தான் இருக்கிறார். ஒரு வருஷத்தை என்ன கழிச்சிருங்க. 2 வருஷத்துல எத்தனை வாட்டி சந்திச்சாருன்னா 2-3 வாட்டி. Now I'm just taking account of 2014. Just 2014. உங்களோட டிவி ஸ்கிரீன்ல இந்த ஷீட்டை பாருங்க. June 5th, 2014, he met personally. June 6th, 2014, he met the second time. June 8th, the third time. June 9th, the fourth time. September 19th, the fifth time. September 23rd, sixth time. September 24th, seventh time. October 9th, 8th time. And October 10th, 9th time. 2014ஆம் ஆண்டு மட்டுமே 9 முறை ஹர்தீப் சிங் புரி சந்திச்சிருக்கிறார். 62 இமெயில் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எதற்காக நரேந்திர மோடி ஹர்தீப் சிங் புரிக்கு கிளீன் சிட் கொடுக்க இவ்வளோ துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்? பில்கேட்ஸுடன் எந்த சம்பந்தம்
பில்கேட்ஸை பற்றி எதற்காக ஒரு வாட்டி அவரை நாங்க டீலிஸ்ட் பண்ணிவிட்டோம், டீகெஸ்ட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வர்றாருன்னு சொல்றாரு. எதற்காக நரேந்திர மோடி பயப்படுகிறார்? டொனால்ட் ட்ரம்பை பார்த்து பயப்படுகிறீர்கள், ஹர்தீப் சிங் புரியை பார்த்து பயப்படுகிறீர்கள், அடானியை பார்த்து பயப்படுகிறீர்கள், அனில் அம்பானியை பார்த்து பயப்படுகிறீர்கள். வை இஸ் திஸ் ஃபியர் என்று நாங்கள் அலசி பார்க்கும்போது 2014 டேட்டா, ஹர்தீப் சிங் புரியுடைய சந்திப்பு அனைத்துமே ஒரு மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், see who was ஹர்தீப் சிங் புரி in June 2014. 2014ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் புரி எந்த பொசிஷன்ல இருந்தாரு? அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய அத்தாரிட்டி என்ன? அவர் எப்ஸ்டீனை போய் சந்திக்கிறார் என்றால் எந்த கெப்பாசிட்டியில போய் சந்திக்கிறார்? அனைத்துமே பார்க்கும்போது மே 26ஆம் தேதி எங்களுடைய பார்வையில் வந்தது. மே 26ஆம் தேதி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் முதல் முறையாக பதவியேற்ற நாள், மகாமானவாக உருவாகிய அந்த நாள், உதித்த அந்த நாள் 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி. ஓகே, இந்த 15-20 நாட்கள்ல, ஏன்னா ஜூன் மாதம் ஒரு 5ஆம் தேதி ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டைனை போய் சந்திக்கிறார். நரேந்திர மோடி பதவியேற்றது 26ஆம் தேதி. 5ஆம் தேதி ஜூன் மாதம் ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டைனை போய் சந்திக்கிறார். ஒரு 9 நாட்கள், 10 நாள், 9-10 நாட்களுக்குள்ள. இந்த 9-10 நாட்களுக்குள்ளேயே எந்த விதமான பிளாட்டிங் நடந்தது, எந்த விதமான பிளாட்டிங் ஓடப்பட்டது, அனைத்துமே இதற்கு மேல் நீங்க பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடும். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. ஹர்தீப் சிங் புரி இது இன்டர்வியூல என்ன கூறுறாருன்னா, as a private citizen, I was not under any authority or position. As a private Indian citizen, I went and met Epstein and I was discussing about what? Digital India, Make in India, Skill India. இது போன்ற விஷயங்களை பற்றி as a private citizen I did it. Now, who's Epstein? He's a criminal, he's an offender, he's a rapist. இந்த நபர் சின்ன சின்ன குழந்தைகளை prostitutionல் தள்ளிய நபர். He wasn't a MP, minister, or he wasn't a leader of some country, or he wasn't a prime minister, president. No, he was a convicted criminal. In the convicted criminal, as a private citizen, who is now a union minister, who was an ex-IFS officer, went and met Indian government. புதிதாக ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. 10 நாள் கூட ஆகல நரேந்திர மோடி பதவியேற்று. 10 நாட்கள்ல ஒரு புதிய கவர்மெண்ட் உருவாகி, புதிய கவர்மெண்டை பற்றி ஒரு கிரிமினலிடம் மிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி இந்த நாட்டுடைய பாலிசிஸ்களை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார். அந்த பாலிசிஸ் இன்னும் உருவாகவில்லை. அந்த பாலிசிஸை பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த பாலிசிஸ் வருவதற்கு 8-10 மாதங்களுக்கு முன்பே எப்ஸ்டைனிடம் ஹர்தீப் சிங் புரி எடுத்து சென்ற இந்த விஷயம் எந்த பயத்துல, எந்த அழுத்தத்துல இது எல்லாமே நடந்தது நீங்க பார்த்தீர்கள்னா, now I started decoding his emails. In the same interview, he says it is an exchange between me and Reid Hoffman. இந்த பேச்சுவார்த்தை, அந்த இமெயில் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா, LinkedIn உடைய co-founder Reid Hoffman and எனக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தை, இதற்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. And டார்ஜே ராட்லாஷர், who was his ex-boss, அவர்தான் இந்த ரேட் ஹாஃப்மன், லிங்க்டின் உடைய co-founder-ஐ இன்ட்ரோடியூஸ் செய்த நபர். முழுக்க பொய், அட்டப்பொய். இந்த நபர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே பொய்யாக தான் இருக்கு. எப்படி நீங்க பாருங்கள், எப்ஸ்டைனருக்கு தான் ஹர்தீப் சிங் புரி இமெயிலை எழுதியிருக்கிறார். It wasn't for Hoffman. Hoffman was on CC. The mail was written to Epstein. அந்த இமெயிலோட காப்பி நான் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்களே பாருங்க. அண்ட் இந்த இடத்துல எப்ஸ்டைன் introduced Reid Hoffman to Puri. It wasn't டார்ஜே. டார்ஜே தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா? But it wasn't him. It was Epstein who introduced Puri to Hoffman on an email. That email is here. Reid Hoffman, Hardeep Reid. Hardeep is your man in India. This is what Epstein written. And this was on
September 24th, 2014, this email was there. And before this itself, he went and met multiple times with Epstein. காட்டின அந்த பட்டியல் உங்கள்ட்ட இருக்கு. Anyways, now you have seen the proof on your screen. In the following communication, அடுத்த email, Puri and Hoffman arranging a meeting in Silicon Valley, October 2014. October 2014ல அடுத்த டிஸ்கஷனுக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் செய்வதற்காக ஒரு பிளாட்டை போடுகிறார்கள். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசுவதற்காக. பிரைம் மினிஸ்டர் on May 26th, 2014 அவர் ஓத் எடுக்கிறார். And Hardeep Singh Puri document interaction with Jeffrey Epstein begins shortly after that. 10 நாட்களில் ஹர்தீப் சிங் புரி இந்த நாட்டின் மிக முக்கியமாக பேசப்பட்ட டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறார். யார் இந்த ஹர்தீப் சிங் புரி? He had joined BJP in January. ஜனவரியில பிஜேபி ஜாயின் பண்றார். மே மாதம் 26ஆம் தேதி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஜூன் மாதம் இதே ஹர்தீப் சிங் புரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினலுடன் இந்தியாவை பற்றின மிக முக்கியமான பாலிசிகளை பற்றி டிஸ்கஷன் நடத்துகிறார். And he was a retired Indian Foreign Service officer. He is a permanent member of UN. This is what the position of this person. And during that period when he met Epstein, he was working with International Peace Institute. Tarjay சொல்றாரு இல்லையா, அந்த டார்ஜே was his boss there. பட் டார்ஜேக்கும் எப்ஸ்டைனிற்கும் அல்ல டார்ஜேக்கும் இவர் சந்தித்ததற்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. பட் he says it on screen now. Now I'll show you all these documents. இந்த லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லிங்கை நான் கிளிக் பண்ணி நான் காட்டும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு இமெயிலும் இந்த இடத்துல இருக்கு. ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு Puri's reply to Epstein about facilitating Reid Hoffman visit to India, often cited as the first known exchange. இதுதான் முதல் முறையாக cited exchange ஆக தெரிகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர்களோட பழக்கம் எல்லாம் இருக்கு. அந்த இமெயிலை நீங்க பார்க்கிறீர்கள். செப்டம்பர் 24ஆம் தேதி இன்ட்ரோடக்டரி இமெயில், எப்ஸ்டைன் இவரை சந்திக்க வைத்தது, 2 பேருமே சந்திக்க வைத்தது, அதுவும் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. டிசம்பர் 14ஆம் தேதி புரி மறுபடியும் ஒரு இமெயில் எழுதுறார். எக்ஸாட்டிக் ஐலண்டை பற்றி. எக்ஸாட்டிக் ஐலண்ட், சின்ன சின்ன குழந்தைகளை, அந்த கனெக்ஷன்ல நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எல்லாத்தையுமே அவர் எழுதுறார். இதுக்கப்புறம் இந்த அனைத்து டாக்குமெண்ட்ஸும் நீங்க பார்க்கிறீர்கள். இதற்கு மேல நீங்க ஒவ்வொன்றாக விவரமாக இந்த விஷயத்தை கேளுங்கள். என்டிடிவி அண்ட் ரிபப்ளிக் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூ படி நீங்க பார்க்கிறீர்கள்னா, ஐ வாஸ் prompting digital India investment opportunities and tied to his IPL role via Tarjay Larsen. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரைவேட் இந்தியன் சிட்டிசனாக இந்த வேலைகளை நான் பார்த்தேன். அந்த 17 நிமிஷம் போன அந்த இன்டர்வியூல இவர் இதை தான் எடுத்து காட்டுகிறார். ஆனால் இந்த இன்டர்வியூ செஷனில் ஒவ்வொரு இடத்திலும் இவர் பேசிய பொய்களை நீங்க பார்க்க வேண்டும், ஐடென்டிஃபை செய்ய வேண்டும். ஏன்னா இவர் யாரை காப்பாற்ற போனார், எதற்காக இதெல்லாம் செய்கிறார், எதற்காக இந்த பொய்யெல்லாம் வெளிவருகிறது, அல்ல ஹர்தீப் சிங் புரி எந்த விதமான ஹெல்ப்பை நரேந்திர மோடி குஜராத் லாபிக்கு செய்தார், எதற்காக அவருக்கு இந்த மினிஸ்ட்ரி பதவி கிடைத்தது என்கிற அந்த விஷயம் இதற்கு மேல் தெளிவாக போகிறது. Because Narendra Modi says happy birthday to you and all, so everything is fine, nice in India. There is no resignation happening of Hardeep Singh Puri. The entire BJP is trying to safeguard this man. So when everything is nice, gloomy, happy, then who are you trying to protect? Adhe neenga paarthirgalna. Now Bill Gates is also saying that I will come to India, I will give my speech. இந்த கடிதத்தை பாருங்கள். இந்த கடிதத்தில் மிக தெளிவாக இந்த நபர் எப்ஸ்டீனுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். எப்ஸ்டீன் எழுதிய அந்த கடிதத்தில் நீங்க அந்த கடைசி ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பார்த்தீர்கள்னா, I briefed you on my discussion with Reid in Silicon Valley on 3rd of October. Your reaction was that Reid should visit India sooner rather than later and back in India. So a private person, a private citizen of India, he's talking about Indian policies and he's instructed by Epstein. And Epstein என்ன சொல்றாருன்னா, Reid Hoffman கூடிய சீக்கிரம் இந்தியாவிற்கு வந்தால் நல்லா இருக்கும், அதற்கான வேலைகளை நீங்க பாருங்கள். இதே இடத்துல 2வது பக்கத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, he says I don't know him, but his last line you say, Jeff, your suggestions were less and
goody more internet based goody relationship they had. That's why, you don't write such words for a on a professional platform. It was a goody relationship what Epstein and Mr. Hardeep Puri had. On 24th September, Mr. Hardeep Singh Puri had a lunch with Epstein. On 23rd September, he again went on a lunch with Epstein. On 24th, again he met him during the evening. 5th June, Hardeep Singh Puri காலையில 11 மணி அளவில் நியூயார்க்ல சந்திக்கிறார். ஜூன் 6ஆம் தேதி ஹர்தீப், டார்ஜே அண்ட் ஜாய் என்கிற இன்னொரு நபர் போய் சந்திக்கிறார்கள். ஜூன் 8ஆம் தேதி ஹர்தீப் சிங் புரி அண்ட் டார்ஜே இந்த 2 பேருக்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எப்ஸ்டெயினுடன். ஜூன் 9ஆம் தேதி ஹர்தீப்புக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு இமெயில் வழியாக ஒரு 7 மணி 48 நிமிடம் காலையில 23, 24ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்குமே ஒரு லஞ்ச் ஆர்கனைஸ் செய்யப்படுகிறது ஹர்தீப் சிங் புரிக்கு. ஆஸ் பர் த ரெக்கார்ட் சேஸ், எப்ஸ்டைன் ஹர்தீப்பிற்கு எழுதிய விஷயங்கள் என்ன, அதை நாங்கள் ஆழமாக படிச்சு பார்க்கும்போதுதான் எதற்காக ஹர்தீப் சிங் புரி இவ்வளவு இம்பார்ட்டன்டாக மாறிவிட்டார், எவ்வளவு நெருக்கமாக மாறிவிட்டார், நரேந்திர மோடி எதற்காக அவரை காப்பாற்றுகிறார் என்கிற விஷயம் தெரிய வருகிறது. எப்ஸ்டைன் said Reid Hoffman, so he's the man in இந்தியான்னு சொல்லும்போது எந்த அளவுல ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டைனுடைய மனதை வென்றிருப்பார், எந்த அளவுல அந்த கான்பிடன்ஸ் அவர் கிடைச்சிருக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக நீங்க சிந்திக்க வேண்டும். சோ எப்ஸ்டைனோட இதயத்தை யூனோ சூறையாடிய ஒரு நபர்னா ஹர்தீப் சிங் புரி. சோ அந்த இடத்துல he says that he is the man for you in India, you contact him and he will do everything. Now Epstein is asking Hardeep Singh Puri, give me detail of the entire meeting, what happened. அக்டோபர் 3ஆம் தேதி போய் நீ சந்திச்சீங்க இல்லையா ஹாஃப்மேனுடன், அப்போ அங்க என்ன நடந்தது அந்த எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தேவை. He says, sir, I reached San Francisco, meeting will happen, then I will give you details. நான் இப்போதான் சான் பிரான்சிஸ்கோ வந்திருக்கேன், நான் சந்திக்கல, சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் I will tell you everything. அதுக்கப்புறம் Epstein is instructing Hardeep Singh Puri. He says, tell him you will organize a trip to India to meet with science and technology people and social networking gurus. You go and tell him that you will fund, you will organize everything, his visit, and you will also arrange meeting with science technology ல இருக்கக்கூடிய நபர்கள், social networking எல்லாமே நீங்க பார்த்துப்பீங்க. And this is instructed by Epstein to Hardeep Singh Puri. Hardeep Singh Puri says, I was little uncomfortable, I was not okay, and இதெல்லாம் மறைப்பதற்காக தான் இந்த வேலை எல்லாமே. ஹர்தீப் சிங் புரியோட அட்வைஸ் படி எல்லாமே நடக்கிறது. Now he again says, now tell me what happened. He says, sir, I want to come in person to tell you everything. இது போன்ல எல்லாம் பேச வேண்டாம், நேர்ல வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். So Hardeep Singh Puri finds excuses to go meet him again and again on various things. இப்போ AI சப்மிட் நடக்குது. இந்த சம்மிட்டுக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்ய போறார்கள் யாருக்குமே தெரியும். கடந்த 12 ஆண்டுகளாக ஃப்ரம் 2014 அண்ட் நவ் ஆன்வர்ட் ஏராளமான விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது. பெகசஸா இருக்கட்டும், ரஃபாலாக இருக்கட்டும், இதற்கு பின்னாடி யாரோட ஐடியா, இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தார்கள் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவரும். அக்டோபர் 5ஆம் தேதி Epstein asked Hardeep, how was the meeting? Was it useful? Was it productive? He says, no sir, everything is okay. I will come in person to meet you and explain you. In the last about 3 years, from 2014 to 2017, as per him, he says 8 years. No, it is not 8 years. It is only 2 years and some few months. இதுல 17 முறை face to face he had met. 62 times he had sent or exchanged email. And our man, the Prime Minister of India, Mahamanav Narendra Modi, says, Mr. Hardeep Puri, our honorable petroleum minister, who's a pathological liar also, he says, happy birthday. I was making assessment as a private citizen என்று கூறக்கூடிய இந்த நபர். If he was a so-called private citizen, then who gave him the material
the idea of Digital India, or who gave him the documents of Digital India? Was it Narendra Modi? Was it somebody else in the ministry? Was it Amit Shah? Or was it someone else? Who is that someone else is what our question is. If it is Narendra Modi, then he should ask, he should come, he should tell the people that this is what I wanted and this is my project. I wanted investment to come in India and he was there and I told him. அப்படி அவர் ஒத்துக்கணும். ஆனா அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா இன் வாட் அத்தாரிட்டி அங்க 3 பியூரோக்ராட்ஸ் இருந்தார்கள் ஏற்கனவே, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஜெய்சங்கர். 3 டிப்ளமேட் இருந்தார்கள். ஏன் அவர்களை வைத்து நீங்க இந்த வேலை பார்க்கவில்லை? Why Hardeep Singh Puri, who joined BJP already? So these are the questions which we all need to ask, and we have all the right to get an answer from our beloved Prime Minister Shri Narendra Modi ji. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.